இவர் தான் பிரேசில் நாட்டை சேர்ந்த கிளாடியோ ஒலிவிரியா. கிளாடியோ பிறக்கும் போதே உடல் குறைபாடோட தலைப்பகுதி பின்னோக்கி முதுகு சைடு திரும்பிய நிலையில பிறக்கிறாரு. டாக்டர்ஸ் கிளாடியோ 24 மணி நேரம் கூட தாங்க மாட்டாரு, அதனால இவரை கருணை கொலை செஞ்சிடுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட வற்புறுத்துறாங்க. ஆனா கிளாடியோட அம்மா கிளாடியோவை கருணை கொலை செய்யாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வளர்க்கறாங்க. கிளாடியோ உடல் அளவுல குறைபாடோட பிறந்தாலும் மனதளவுல ரொம்ப தைரியமான ஆளா வளர்றாரு. கிளாடியோ இந்த நிலைமையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு பிரேசில்ல இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் சாண்டானால அக்கவுண்டன்ட் டிகிரியை கம்ப்ளீட் பண்றாரு. படிச்சதோட மட்டும் நிக்காம கிளாடியோ பிரேசில்ல இருக்கிற பல பிசினஸ் மேனுக்கு அக்கவுண்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம கிளாடியோ வாயாலேயே பியானோ வாசிப்பாரு. 2000 ஆண்டு முதல் இன்னைக்கு வர கிளாடியோ பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு வராரு. இது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற விதமா The World is the Wrong Way Around அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. 24 மணி நேரம் கூட தாண்ட மாட்டாருன்னு சொன்ன ஒரு நபர் இன்னைக்கு தன்னோட வாழ்க்கையில பல சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்கிற கிளாடியோட விடாமுயற்சியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.